ஜெபம் செய்வோம். மகிழ்ந்து களிக்கோரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஜெபம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு 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 மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே வல்லவரே மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ளவரே, பாதுகாக்கிறவரே, பராமரிக்கிறவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டுமாக நீர் எங்கள் எல்லாருக்கும் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கிருபையாய் ஈவாய் ஒவ்வொரு நாளும் நீர் தந்து கொண்டிருக்கிறபடியால் ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த அருமையான ஓய்வு நாளின் கால வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய துதி விண்ணப்பங்களை உம்மிடத்திலே சமர்ப்பிக்க, உம்முடைய ஆசீர்வாதங்களை அபரிவிதமாக பெற்றுக்கொள்ளத்தக்கதான இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்தபடியால் நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த பெண்கள் ஞாயிறாக நாங்கள் ஆசரிக்கும்படியாய் பெண்கள் யாவரும் கூடி வந்திருக்கிறோம் ராஜா. திருச்சபையின் பிள்ளைகள் யாவரும் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் எல்லாரையும் நீர் ஒரு விசை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆலயத்திற்கு வந்தவர்கள் ராஜா ஒருவர் கூட வெறுமையாக சென்று விடாதபடி நிறைவான பலனை பெற்றுக்கொண்டு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையும் பாக்கியத்தை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெண்களை உமது கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று சொன்னது போல குணசாலியான ஸ்திரீகளாய், புத்தியுள்ள ஸ்திரீகளாய், ஆண்டவரே நல்ல அறிவுள்ள பிள்ளைகளாய் காணப்படத்தக்கதான கிருபையும் பாக்கியத்தை கொடுத்தலும். சோம்பலின் அப்பத்தை புசியாமல் சுறுசுறுப்போடு தன்னுடைய காரியங்களை செய்யத்தக்கதான ஞானமுள்ள இருதயத்தை ஒவ்வொரு பெண்களுக்கும் நீர் கொடுத்தலும். பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. முதியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். முதியவர்களையும் தாங்கி ஏந்தி சுமந்து தப்பித்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். பலவான்கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், அவர்களை ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகள் வருவதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்ன ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையை உமது கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நீர் தலைவராக இருந்து செயலாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதிகளையும் விண்ணப்பங்கள், ஸ்தோத்திரங்கள், பாடவாசிப்பு, பாடல்கள், ஆண்டவரே செய்தி கொடுக்கும் எல்லா வேளையும் உமது கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. இந்த பெண்கள் ஞாயிறு ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதம் 30 பாடுவோம். எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன்.
நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படியுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆகையால் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நமது குறைகளை அவரிடம் அறிக்கை செய்வோம். ஜெபம் செய்வோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உமது வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர் கருட்சித வாக்குகளின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாயிருக்கிற எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிட எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை ஆகும்படி நாங்களின் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தரலும். ஆமென். தாயுள்ளம் கொண்ட எங்கள் ஆண்டவராகிய கடவுளே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் பலவீனத்தினால் செய்திருக்கிற பாவங்களாகிய கட்டுகளை ஸ்திரீனிடத்தில் பிறந்த உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பூரண தயவினால் அவிழ்த்தி எங்களை விடுதலையாக்கி உடைய தூய ஆவியினால் பலப்படுத்தி எங்கள் பாவங்களை விமோசனம் செய்தரல வேண்டுமென்று எங்கள் கிருபையுள்ள கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலிக்கிற எங்கள் பிதாவே, நாமகஸ்தப்படுவதாக. ஆதியிலும் இப்பொழுது மனஸ்தாகரங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முறைமுறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 18
1 முதல் 18 வசனங்கள் வரை. சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிச்சு, அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது, அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். கரும்புலன்களையும் ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விளைவிச்சு கல்மலையும் நெருப்பு தழலும் விழுந்தது. கர்த்தர் வானங்களிலே குமுறினார். உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார். மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். அப்பொழுது கர்த்தாவே, உடைய கண்டிதத்தினாலும் உடைய நாசியின் சுவாச காற்றினாலும் கண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த உட்காருங்கள். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ரூத் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. ரூத் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதேயாவில் உள்ள பெத்லெஹேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக், அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லெஹேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக் இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள்.
அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன், கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவள் ஆனாள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடே கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடு கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடனே கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள். என்னோடு ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கற்பத்தில் எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்தது. நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்கள் ஆகும் மற்றும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாயிருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 1ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இப்பொழுது பெண்களை கிச்சங்கத்தின் சார்பாக சட்டவாக்கிய பாடலை முன்பதாக வந்து பாடுவார்கள். இந்த வருஷத்திற்கான சட்ட வாக்கியம் 2026 வருஷத்திற்கான சட்ட வாக்கியத்தை நாம் பாடலாக பாட கேட்போம்.
பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருந்த கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். குறிக்கப்பட்ட பாடம் வாசித்தாயிற்று. இப்பொழுது பெண்களை கச்சகத்தின் சார்பாக ஒரு சிறப்பு பாடல் பாடப்படும். இன்று பெண்கள் ஞாயிறாக நாம் ஆசரிக்கிறோம். பெண்களாகிய நாங்கள் ஆண்டவருடைய நாம மகிமைக்கு ஏதுவாக ஜீவிக்கும் போது எல்லாருடைய குடும்பங்களும் அவ்வாறு ஆண்டவருக்கு பிரியமான முறையிலே வாழ முடியும். அந்நாள் அன்று தனக்கு பிள்ளை இல்லாதது நிமித்தமாக இயேசுவின் பாதத்திலே ஊற்றி ஜெபித்தாள். அதாவது இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். அப்பொழுது ஆண்டவர் அவளுடைய ஜெபத்தை கேட்டார். அதுபோல் நாமும் ஒவ்வொருவரும் ஆலயத்திற்கு வரும்போது ஆண்டவருடைய பாதத்திலே நம்ம இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் போது இன்பராகிய இயேசு நமக்கு வந்து நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருவார். நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழும்போது அவர் எல்லா காரியங்களிலும் நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய திருச்சபையும் நம்முடைய தேசத்தையும் ஆசீர்வதிப்பார். அவ்வாறு நாமும் ஜெபிக்கத்தக்கதாக இந்த வேளையிலே நாங்கள் ஒரு பாடலை பாடுகிறோம். அதை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். பெண்கள் அந்நாளை போல நாமும்
நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு தரிசன பூமி ஊழியங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கைக்கு முதல் தேவை தரிசனமும் தாகமும். இவ்விரண்டும் பிறப்பதும் வளர்வதும் ஜெபத்தினாலேயே. நமது விசுவாசத்தின் ஆரம்பமும் முடிவும் ஜெபமாகவே இருப்பது நல்லது. தரிசனம் என்பது ஒரு மனிதன் செய்து முடிக்க வேண்டிய ஒரு பணியை அவருடைய மனதிற்குள் உணர்வுமிக்க எண்ணமாக தேவன் வெளிப்படுத்தும் இருதய பாரமாகும். தரிசன பூமி பணிகள் திட்டம். பாழாய்ப்போன இடம், நிர்மூலமாய் கிடந்த இந்த இடம் கட்டப்படவும் தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேற ஜெபிப்போமாக. நெடுங்காலமாக பாழாய் கிடைக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும் கர்த்தாவே, நீர் தரிசன பூமியின் ஊழியங்களை எழுந்தருள செய்வீராக. அனுகிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணுவார் என்ற தரிசன பூமியின் பணிகள் துரிதமாக செயல்பட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தரிசன பூமியின் சவால்கள் தேவ ஞானத்தினால் மேற்கொள்ளப்படவும் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் தங்கியிருப்பாராக. யாவரும் கரங்களை பிடித்து தரிசனம் நிறைவேற ஜெபிப்போமாக. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படி இன்று நமது பெண்கள் ஐக்கிய சங்க பணிகளை விரிவாக்க நாம் கட்டளை பெற்றுள்ளோம். பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் பலவிதமான பணிகள் விரிவாக்கப்படவும் திருமண்டல அளவில் பெண்கள் மத்தியில் மாபெரும் மறுமலர்ச்சி ஏற்படவும் தேவன் எதிர்பார்க்கும் எழுப்புதலுக்கு பெண்களை பல முகாம்கள், மாநாடுகள், ஜப கொடுகைகள் மற்றும் பயிற்சி முகாம்கள் மூலம் புத்தீர் பெற செய்யவும் சாரா டக்கர் கன்வென்ஷன் மையம் உருவாக்கும் தரிசனத்தை நமது பேராயர் ஐயா அவர்கள் மூலம் கர்த்தர் நமக்கு தந்தருளியுள்ளார். சவால்கள் தேவ பலத்தினால் மேற்கொள்ளப்படவும் தரிசன பூமியின் முக்கியத்துவம் நிறைவேற்றப்படவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சாராள் தக்கர் கன்வென்ஷன் மையம் கட்டிடப் பணிகள் மற்றும் திட்டங்கள் தடையில்லாமல் நிறைவேற விரைவில் கட்டிட திட்டத்திற்கு அதிகாரிகளிடமிருந்து அனுமதி கிடைக்கவும் கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற ஜெபிப்போம். நாம் ஒவ்வொருவரும் கரங்களை பிடித்து தரிசன பூமி பணிகள் திட்டத்திற்காக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கடினமான சிக்கல்களுக்கு தீர்வு காண இறைவன் உறுதியானவர்களை பொறுக்கி எடுக்கிறார். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே அப்பா, தரிசன பூமி பணிகள் குறித்து அப்பா ஒவ்வொரு காரியங்களையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த இடம் பாழாய் கிடந்த அந்த இடம் இன்றைக்கு அப்பா அநேக முகாம்கள் நடத்தப்படவும், அநேகர் அப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும், உம்முடைய பிள்ளைகளாக மனமாற்றம் அடையவும், உம்மை நோக்கி பார்க்கவும் அந்த இடங்கள் அப்பா பயன்படுகிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, சோத்திரிக்கிறோம் தகப்பனே. இன்னும் அந்த இடத்துல நிறைவேற வேண்டிய காரியங்களையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் அப்பா நீங்கள் எடுத்து போட வேணுமா கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்களும் அப்பா அந்த தரிசன பூமி பணிகள் திட்டத்திலே எங்களுடைய கைகளை இணைத்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா நீங்கள் கிருபை செய்ய வேணுமா கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். சபையார் அனைவரும் மறுமொழியாக தேவனே உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுங்கள். நம்முடைய திருச்சபையின் அனைத்து குடும்பங்களிலும் புத்தியுள்ள பெண்களாக இருந்து குடும்பத்தை கட்டி எழுப்ப எல்லா பெண்களும் தேவனே துதிப்போம். தேவனே உம்மை துதிக்கிறோம். நமது திருமண்டலம் உருவாக காரணமாயிருந்த குளோரிந்தா அம்மையாருக்காகவும் தேவனை துதிப்போம். அவர்களை தொடர்ந்து தியாகத்தோடு தேவ ஊழியத்தை நிறைவேற்றின அனைத்து பெண்களுக்காக தேவனை துதிப்போம். தேவனே உம்மை துதிக்கிறோம். நமது திருமண்டலத்தின் தரிசன பூமி திட்டங்களுக்காகவும் இந்நிலத்தை நமக்கு தந்த சாராள் தக்கர் அம்மையாருக்காகவும் அவர்களோடு துணையாக இருந்த அனைத்து மிஷனரி ஊழியங்களுக்காகவும் தேவனை துதிப்போம். தேவனே உம்மை துதிக்கிறோம்.
கடந்த ஆண்டு முழுவதும் நமது திருமண்டலத்திலும் திருச்சபையிலும் நிறைவேற்றப்பட்ட அனைத்து பெண்கள் ஊழியங்களுக்காக தேவனை துதிப்போம். தேவனை உம்மை துதிக்கிறோம். நம்முடைய திருமண்டலத்தில் உள்ள பெண்கள் பள்ளிகள், பெண்கள் கல்லூரி மற்றும் பெண்கள் ஆசிரியை பயிற்சி நிறுவனங்களுக்காக தேவனை துதிப்போம். தேவனை உம்மை துதிக்கிறோம். பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலம் நடைபெறும் சபை மன்ற அளவிலான ஒரு நாள் மாநாடு, வருடாந்திர மாநாடு, உபாச ஸ்தோத்திர கூட்டம், அகில உலக ஜெப நாள், பெண்கள் ஞாயிறு, தலைவியர் பயிற்சி முகாம், விதவைகள் ஆதரவு திட்டம், சுய வேலைவாய்ப்பு திட்டம், மாதர் மகிழ்ச்சி பத்திரிகை ஊழியம், ஆத்ம ஆதாய ஊழியம், பாக்கியம் அம்மாள் தொழிற்பயிற்சி கூடம், டிடிடிஏ பாக்கியம் அம்மாள் சிறுவர் இல்லம், குலவணியபுரம் நல மையம், சாயமலை விடிவெள்ளி ஆசிரமம் போன்ற பல்வேறு ஊழியங்களுக்காக கர்த்தரை துதிப்போம். தேவனை உம்மை துதிக்கிறோம். விண்ணப்பங்கள் சபையார் சொல்ல வேண்டியது. கர்த்தாவே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். தென்னிந்திய திருச்சபை பெண்கள் ஐக்கிய சங்க பொறுப்பாளர்களுக்காகவும் நமது திருமண்டல பெண்கள் ஐக்கிய சங்க தலைவி திருமதி ஜாய் பர்னபாஸ் அம்மா அவர்களுக்காகவும் மற்றும் செயலாளர் பொருளாளருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். நமது திருமண்டலத்தில் உள்ள அனைத்து குருமார் மனைவிகளுக்காகவும் மற்றும் நமது சேகர பெண்கள் ஐக்கிய சங்க பொறுப்பாளர்களுக்காகவும் தேவனை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலம் தரிசன பூமியில் அமைக்கப்பட்டு இருக்கும் சாராள் தக்கர் கன்வென்ஷன் மையத்திற்காகவும் கட்டிட அங்கீகாரம் பெறவும் அதன் தேவைகள் சந்திக்கப்பட்டு கட்டுமான பணிகள் விரைவில் துவங்கப்படவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். நடு கல்லூரியில் நடைபெறும் தையல், தட்டச்சு மற்றும் கணினி பயிற்சி வகுப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலம் நடைபெறும் டிடிடிஏ பாக்கியம் அம்மாள் சிறுவர் இல்ல மாணவிகளுக்காகவும் அதில் பணி செய்பவர்களுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தாவே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலம் நடைபெறும் பயிற்சி முகாம்களுக்காக மற்றும் மாதர் மகிழ்ச்சி பத்திரிகைக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தாவே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். பெண்களுக்கு விரோதமாக இழக்கப்படும் கொடுமைகளுக்காக சமுதாய தீமையில் நீங்க பாலியல் பலாத்காரம், வரலட்சணை கொடுமை, பெண் சிசு கொலை, யூடிசிங், மாமியார் மருமகள் பிரச்சனைகள் நீங்கவும், திருநங்கையர்கள் ரட்சிக்கப்படவும் மற்றும் எஸ்ஐவி எய்ட்ஸ் போன்ற நோயினால் பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் குடியினால் புகைப்பழக்கத்தினால் பாதிக்கப்படும் குடும்பங்களுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். யாவரும் சேர்ந்து சொல்வோமாக. துதிகளின் மத்தியில் வாசமாய் இருப்பவரே, இவ்வேளையில் நாங்கள் ஏறெடுத்த துதிகளையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஜெபிக்குமாக. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பெண்கள் ஞாயிறில் ஆண்டவரே, பெண்களாய் கூடி ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும், உம்முடைய வார்த்தை கடந்து வரட்டும், ஆவியானவர் இடைபடுவீராக. உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்கப்பா, உங்கள் மகிமையினால் நிரப்பும்படி செபிக்கிறோம். உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்கள் உள்ளத்தில் இருக்கட்டும் ஐயா. எங்களுக்கு தகப்பனே, இந்த வார்த்தை ஆண்டவரே எங்களோடு பேசும்படியாய் செபிக்கிறோம். இந்த நாளில் பயன்படுத்துங்க, மறைத்து வெளிப்படுங்கப்பா. உம்முடைய ஒரு மனம் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் இடைபடுவீராக. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும்படி செபிக்கிறோம். ஜபாவினால் நிரப்பும், துதியினால் நிரப்பும். ஒரு மனம் உண்டாக, ஐக்கியம் உண்டாக அப்பா உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீ பெரிய இயேசுவை மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனல் பிதாவே. அப்படியே நாம் முழங்காலில் நின்ற வண்ணமாக நாம் நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் உள்ள நம்முடைய திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு பெண்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். இருக்கிற இடங்களிலே நாம் நம்முடைய பெண்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு நாம் அவர்களுக்கு நேராக நம்முடைய கரங்களை நீட்டி நாம் அவர்களை ஆசீர்வதித்து நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். சர்வ வல்லமை படைத்த கடவுள் ஆண்டவரே, மனிதனை படைத்த பொழுது ஆணும் பெண்ணுமாக நீர் படைத்து ஆண்டவரே, ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்கின்ற சரிசமமான ஒரு மனப்பாங்கை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். அவ்விதமாக எங்களுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய ஆண்டவரே
சிறு பிள்ளைகளிலே, வாலிபர்களிலே, பெரியவர்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அன்றைக்கு நாகமானை உமண்டைக்கு வழி நடத்திய அந்த சிறு பெண்ணை போல, ஆண்டவரே அன்னாளை போல, தொற்காலை போல, ஆண்டவரே நீர் இவர்களை ஆசீர்வதித்து பயன்படுத்தியருளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவுக்கு ஆண்டவரே உதவியாக இருந்த ஆண்டவரே மகதலேனா மரியாள், மற்ற மரியாள்களைப் போல ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தில் பங்கெடுக்கின்றவர்களாய் இவர்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சேகரம் முழுமை இருக்கக்கூடிய அனைத்து பெண்களையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, சபையாக நாம் கூடி வந்திருக்கிற இந்நேரத்தில் நாம் ஒருவருக்கொருவர் அன்பையும் ஐக்கியத்தையும் உறுதிப்படுத்திக் கொள்வதும் தேவ சமாதானத்தை பகிர்ந்து கொள்வதும் நல்லது. அனைவரும் ஒருவருக்கொருவர் கைப்பிடித்து சமாதானத்தை தெரிவித்துக் கொள்வோம். இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனதே. யாவரும் சேர்ந்து ஜெபிப்போம். எங்களை அழைக்கிறவரும் தெரிந்து கொள்கிறவருமாகிய பரமபிதாவே, உமது ஊழியத்திற்காக நாங்கள் சந்தோஷமாக செலவு செய்யவும் செலவு செய்யப்படவும் தக்கதாக உமது வல்ல ஆவியினால் எங்கள் இருதயங்களை நிரப்பியருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் அன்பிலும் ஐக்கியத்திலும் ஒருமனப்பட்டு எங்கள் குடும்பங்களை பரிசுத்தத்திலும் சமாதானத்திலும் வழிநடத்தி மற்றவர்களுக்கு நல் மாதிரியாக நடக்க எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இறைமைந்தர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய அன்பும் அருளும் உங்களோட நிலைத்திருப்பதாக. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக பெண்கள் ஞாயிறை மிக சிறப்பாக ஆசரிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஆராதனையை நடத்தி கொடுத்து நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரை நம்முடைய திருச்சபையாக வாழ்த்துகிறோம். ஆண்டவர் தாமே தொடர்ந்து நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கம் வளர்ந்து பெருக ஆண்டவர் அருள் செய்வாராக. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த ஆராதனை முடிந்த பிற்பாடு பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்குரிய ஏலங் விடப்படும். ஆகவே நீங்கள் யாவரும் இருந்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆராதனை முடிந்த பிற்பாடு ஞாயிறு பாடசாலை வகுப்பு நடைபெறும். இன்று மதியம் 2 மணிக்கு ஞாயிறு பாடசாலை திருமண்டல தேர்வு நம்முடைய ஆலயத்திலே வைத்து நடைபெறும். இன்று மாலை 5 மணிக்கு வாலிப பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். இன்று மாலை ஆராதனை முடிந்த பிற்பாடு இளம் வாலிப ஆண்கள் கூடுகை நடைபெறும். நாளை திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய இல்ல ஜெப கூடுகை குருமனையிலே வைத்து நடைபெறும். நாளை மாலை 7:15 மணிக்கு நம்முடைய சபையைச் சேர்ந்த ரெவரண்ட் டாக்டர் ஞான பிரகாசம் ஐயா அவர்களுடைய இல்லத்திலே வைத்து தோத்திர ஜெபக்கூடுகை நடைபெறும். இந்த ஜெபக்கூடுகையில் நீங்கள் யாவரும் பங்கு பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். செவ்வாய்க்கிழமை மாலை ஆராதனைக்கு பின்பு ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். புதன்கிழமை மாலை ஆராதனைக்கு பின்பு வாலிப ஆண்கள் கூடுகை நடைபெறும். வியாழன் மாலை ஆராதனை நம்முடைய இந்திய மிஷினரி சங்கத்தினுடைய அந்த நிறுவன நாளை நாம் ஆசரிக்கிறோம். அதற்குரிய IMS சிறப்பு ஜெப தினமாக ஆசரிக்கப்படும். அது முடிந்த பிற்பாடு பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனை சுகமளிக்கும் ஆராதனையாக நடைபெறும். சனிக்கிழமை காலை 10 மணிக்கு பரிசுத்த உபவாச கூடுகை நடைபெறும். சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு இளம் பெண்களுக்குரிய கூடுகை நடைபெறும். மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை நடத்துவதற்கு நாம் திட்டமிட்டிருக்கின்றோம். ஆகவே அந்த கூடுகையில் இளம்பெண்கள் யாவரும் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் காலை 9 மணிக்கு ஞாயிறு ஆராதனை நடைபெறும். நம்முடைய ஆசிரியர் வேலை வாய்ப்பு பட்டியல், அதாவது நம்ம திருமண்டல அளவிலே BG படித்து முடித்தவர்களுக்கான அந்த பதிவு செய்தவர்கள், அதில் 2வது பேப்பர் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் அதற்குரிய விண்ணப்ப படிவத்தை நம்முடைய திருமண்டல அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மேனேஜர் ஆஃபீஸ் அங்கே நீங்கள் பெற்று 20/2/2026க்குள் தேவையான ஆவணங்களோடு பூர்த்தி செய்து கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பாவர்சத்திரம் மேற்கு சேகரத்தில் குருசாமிபுரத்தில் புதிய ஆலய கட்டுமான பணிக்காக மட்டன் பிரியாணி பார்சல் ஒன்றின் விலை 250 ரூபாய். அதை வாங்க விரும்புகின்றவர்கள்
நீங்கள் என்னிடத்தில் பெயர் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்திலே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த நாளிலே நம்முடைய ஆலயத்திலே திடப்படுத்தல் ஆராதனை நடைபெற்றது. அதற்குரிய வரவு செலவு திடப்படுத்தல் கட்டணம் மூலமாக 63,800, நன்கொடைகள் மூலம் வரவு 6,100, மொத்த வரவு 69,900. அதுபோக நம்முடைய பிள்ளைகள் மற்றும் பேராயர் அவர்களுக்குரிய உணவு செலவு நம்முடைய சேகர நிதியிலிருந்து செலவழிக்கப்பட்டது. மேலும் நம்முடைய திடப்படுத்தலை முன்னிட்டு நம்முடைய தரிசன பூமிக்காக ரூபாய் 50,000 நன்கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 100ஆண்டு விழாமலருக்குரிய வரவு செலவு நம்ம அந்த விழாமலர் புத்தகத்தில் போடப்பட்ட விளம்பரங்கள் மூலமாக வரவு 20,000 ரூபாய், புத்தகங்கள் விற்றதின் மூலம் வரவு 7,800 ரூபாய், மொத்த வரவு 27,800 ரூபாய். புத்தகம் அடிப்பதற்கான பிரிண்டிங் செலவு 26,000 ரூபாய். மற்ற தொகையிலிருந்து வினாத்தாள்கள் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்குவதற்காக செலவழிக்கப்பட்டிருக்கின்றது. பல்நோக்கு கட்டிடத்திற்குரிய இதுவரைக்குமான மொத்த வரவு 5,39,350 ரூபாய். 5,39,350 ரூபாய் நமக்கு வரவைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நாம் இதுபோக ஃபேவர் பிளாக் அதற்குரிய 98,000, இன்னும் பெயிண்டிங் அதற்குரிய செலவு, இன்னும் எலக்ட்ரிக்கல் அதற்குரிய செலவு 1,00,000 ரூபாய் என நாம் மதிப்பீடு அதை செய்திருக்கிறோம். வெளியூரிலிருந்து நமக்கு அதற்கு நன்கொடை கொடுப்பதற்காக சில குடும்பங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதுபோல் இன்னும் அந்த பில்டிங் கான்ட்ராக்டர் நம்ம கொத்தனார் கூலி நாம் கொடுத்திருக்கிறோம். அதற்குரிய தொகையும் செலுத்தப்பட வேண்டியிருக்கிறது. ஆகவே அதை வாக்கு கொடுத்தவர்கள் விரைவாக கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எனும் கொடுக்க இருக்கின்றவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த கொடுக்கக்கூடிய தொகைகள் எல்லாம் கொடுத்த பிற்பாடு முழு விவரம் நம்முடைய ஆலய நோட்டீஸ் போர்டிலே அந்த பல்நோக்கு கட்டிட வரவு செலவு போடப்படும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த நாட்களிலே நம்முடைய ஆலயத்திலே திருவசன தேர்வு நடைபெற்றது. அதற்குரிய பரிசுகள் இப்பொழுது கொடுக்கப்படுகிறது. இந்த பரிசுகளை கொடுக்க நம்முடைய ஐயரம்மா அவர்களை முன்பதாக அழைக்கின்றேன். முதல் பரிசு பெறுபவர்கள் ராணி ஃப்ளோரா, செலினா தனசிலி, உமாதேவி, ஜீவா டேவிட், ரோஸ் பெனிட்டா, சொர்ண செலினா, மெர்லின் ஜபரோஜா, ஜெரோலின், பிரீதா சாரன். இரண்டாம் பரிசு பெறுபவர்கள் ராணி சாமுவேல், செல்வராணி, மேரி அருள் ராஜாத்தி, ராஜ கேத்ரின், லீனோ ரேக்லின் டேனிட்டா. ஜனவரி மாதாந்திர தேர்வுக்கான பரிசுகள் இப்பொழுது வழங்கப்படுகிறது. பள்ளி பிரிவிலே முதல் பரிசு ராஜ கேத்ரின். வாலிபர் பிரிவிலே முதல் பரிசு ஆர் ஜெரோலின். பெரியவர்கள் பிரிவிலே முதல் பரிசு பி கிரைஸ் பிரின்ஸ். இரண்டாம் பரிசு பெறுபவர்கள் பள்ளி பிரிவிலே நானு மிஸ்பா. வாலிபர் பிரிவிலே டி சினியா. பெரியவர்கள் பிரிவிலே ஜே சொர்ண செலினா, ஜி பட்டுமணி அகஸ்டா, எஸ் தொர்கஸ் பிரைனா. தொடர்ந்து நம்முடைய வானமுதம் தேர்வுக்கான பரிசுகள் வழங்கப்படுகிறது. அதை நம்முடைய ஐயரம்மா அவர்கள் வழங்குவார்கள். ஜே ஜெஃபி, ஏ செர்லின், ஜே எம் பிளஸ்லின் ஜெர்சா, ஜே எம் பாலினோ ஜெபிசா, எஸ் அருள் ஜெய்டன், ஏ செர்லின், எஸ் அருள் ஜெய்டன், எஸ் ஜெர்சானா, டி அமல் ஜூட்வின், எட்லின், எட்லின், ஜி அமிர்தா பிரைஸ்லின்,
கிப்சன் டேனியல், கிப்சன் டேனியல், அமிர்தா பிரைஸ்லின், ஐ பிரியா, ஜெரோம் சாம்வேல், பி பிரைஸ்லின் சைனி, பி பிரைஸ்லின் சைனி அவர்கள் நம்முடைய சேகர அளவில் மெரிட் லெவல் பெறுகிறார்கள். கிப்சன் ஜபசிங், காட்சன் ஜபசிங், ஆர் ஜெரோலின், நானா மிஸ்பா, டி சிபியா, டி சிமியா, சி செலினா தனசிலி, ஜி ஜபஸ்டின் நானராஜ், ஜீவா ரத்தின ஜெயா, கே நிசா கிங்ஸ்லி, மெர்லின் ஜபரோஜா, பி கிரைஸ் பிரின்ஸ், பி கிரைஸ் பிரின்ஸ் அவர்கள் நம்முடைய சேகரில் மெரிட் லெவல் பெறுகிறார்கள். பிரின்ஸ் ராஜ்குமார், செல்வராணி, ஜோசிபா தங்கராஜ், ஏ ராணி ஃப்ளோரா, எஸ் ராணி சாமுவேல், சொர்ண செலினா, பரிசுகள் பெற்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். தொடர்ந்து திருமறையை நீங்கள் வாசித்து வேத அறிவில் வளர்ந்து பெறுக ஆண்டவர் அருள் செய்வாராக. இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை ஆசரிக்கின்றவர்கள் பிப்ரவரி 8ஆம் தேதி டி ஆப்ரஹாம் லெவின், 9ஆம் தேதி ரெவரண்ட் ஜி ஜோஸ்வா கோல்டுவின், வி பிரின்ஸ் சன் ஆஃப் வினோயபன் சாம்ராஜ், 10ஆம் தேதி திருமதி டி பொன் ஆசிர் ஜபமணி ஒய்ஃப் ஆஃப் எஸ் தேவராஜ், திருமதி கே செல்வி ஒய்ஃப் ஆஃப் கோயில் பிள்ளை, திருமதி டி அருள் கௌசல்யா ஒய்ஃப் ஆஃப் தர்மராஜா, ஜே ஐடா எஸ்தர் டாக்டர் ஆஃப் ரெவரன் ஜெயசிங், ஜே எம் பவுலின் ஜெபிசா டாக்டர் ஆஃப் ஜே ஜேசுராஜா. 11ஆம் தேதி எல் லீனோ ராக்லின் டேனிட்டா டாக்டர் ஆஃப் லாரன்ஸ். 14ஆம் தேதி திருமதி எஸ் செல்வராணி ஒய்ஃப் ஆஃப் எஸ் சாம்வேல் ராஜா. திருமண நாளை ஆசரிக்கின்றவர்கள் பிப்ரவரி 10ஆம் தேதி திரு டி சாம்வேல் செலத்துறை வளர்மதி தம்பதியினர், 11ஆம் தேதி திரு ஏ ஜேம்ஸ் பீட்டர் எஸ்தர் தம்பதியினர், 12ஆம் தேதி திரு பி டி பால் துரைராஜ் மெர்சி செல்லம் தம்பதியினர். இவர்களை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இவர்களுக்கான வாக்குத்தத்தம் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இப்பொழுது பாடகர்கள் வாழ்த்தி பாட நாம் இவர்களுக்காக ஜெபிப்போம். எங்களை மேன்மைப்படுத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகின்றோம். தேவரீர் இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாள்
திருமண நாளை ஆசரிக்கின்ற உடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை பெயர் சொல்லி அழைத்து ஆசீர்வதிக்கிறவர். உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. நன்மையான ஈவுகளை அருளி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஆண்டிலே இன்னும் மைக்கிட்டு நெருங்கி சேரவும், அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் கருவிகளாய் செயல்படவும் ஆண்டவரே நீர் அவர்களை பலப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாக்கி ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே எங்களுடைய திடப்படுத்தல் இன்னும் விழாமலர் கட்டிட பணிகளுக்காக நன்கொடைகள் கொடுத்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே எங்களுடைய ஞாயிறு பாடசாலை பிள்ளைகளுக்கு திருவசன புத்தகம் வழங்குவதற்கு நன்கொடை கொடுத்த குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய ஆலயத்தின் அபிவிருத்தி பணிக்கென்று ஆண்டவரே மன உற்சாகமாய் உதாரத்துவமாய் கொடுக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் அவர்களுடைய சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுவீராக. உடைய பலத்த கருத்துக்குள் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இப்பொழுது நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக ஒரு சிறப்பு பாடலை நாம் கேட்க இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து நம்முடைய ஐயரம்மா திருமதி மாலிஸ் ரத்னாவதி டாலத் அம்மா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக இந்த வருஷம் நமக்கு கொடுத்திருக்கிற கருத்து வசனம், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்பவர்கள் ஞானவான்கள். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 30வது வசனம் பின்பாகம். அதை குறிக்கும் வண்ணமாக ஒரு பாடல். ஆத்துமாக்களை ஆத்துமாக்களை
பெண்கள் ஞாயிறை ஆசரிக்க இன்று ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்ததற்காக ஆண்டவரை சோஸ்தரிக்கிறேன். இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் பெண்கள் ஞாயிறின் வாழ்த்துதலை ஒவ்வொருவருக்கும் கூறிக்கொள்கிறேன். நீங்களும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க, பெண்கள் ஞாயிறு வாழ்த்துதலை என்ன செய்யுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. கரங்களை பிடிச்சு சொல்லலாமா? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு. நம்மளுடைய பெண்கள் ஐக்கிய சங்கம் அதனுடைய முக்கியமாக எதை வைத்து பணி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஜெபம், ஐக்கியம், சேவை. அது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிந்த விஷயந்தான். ஜெபம், ஐக்கியம், சேவை. ஒவ்வொரு திருச்சபைகளிலும் பெண்களுடைய ஜெபம் அவங்களுடைய திருச்சபையும் குடும்பத்தையும் கட்டுவதற்கு அது ஏதுவாக இருக்கிறதுன்னு சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். ஒவ்வொரு திருச்சபைகளில் நீங்கள் கேட்டிங்கன்னா பெண்களுடைய ஜெபம் நம்ம சின்ன வயதுலேருந்தே பார்த்துருப்போம். நம்ம அம்மாவுடைய ஜெபம், நம்ம கூட பிறந்தவங்களுடைய ஜெபம் ஒவ்வொரு நாளும் திருச்சபைக்கும் அது பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரணமாக என்ன செஞ்சிச்சு, அது இருந்துச்சு. நம்மளை பலப்படுத்துவதற்கு, ஆண்டவருக்குள்ள நம்மளுடைய குடும்பங்களை கட்டுவதற்கு, திருச்சபை எழும்புவதற்கு அது ஒரு பெரிய முக்கிய காரணமாக இருந்துச்சு நமக்கு தெரியும். இன்னும் நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். பெண்கள் நம்மளுடைய பெண்கள் கூடுகையில் பெண்களாக இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் என்ன செய்யுங்க, கலந்து கொள்ளுங்க. மாதத்தில் முதல் திங்கட்கிழமை பெண்கள் உபவாச ஜெபம் நடக்கு நம்மளுடைய ஆலயத்தில். மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் முதல் திங்கட்கிழமை பெண்கள் உபவாச ஜெபம் நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடக்கு. அதில் பங்கு கொள்ளுங்க. அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட இணைந்து நம்மளுடைய திருச்சபைக்காக ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்க வாங்க. இன்னும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்மளுக்கு பெண்கள் கூடுகை ஆலயத்தில் வைத்து நடைபெறுது. ஆராதனை முடிந்தவுடன் நம்ம பெண்களுக்கு கூட்டத்தை ஆரம்பித்து நம்ம சீக்கிரமே முடிச்சிடுறோம். அப்பவும் நம்ம ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். நீங்கள் அந்த கூடுகைகளில் கலந்து கொண்டு நம்மளுடைய திருச்சபைக்காக நம்மளுடைய சபையின் குடும்பங்களுக்காக ஜெபிக்க என்ன செய்யுங்க, வாங்க. இப்போது நம்ம இளம் தாய்மார் கூடுகை நம்ம இந்த மாதத்துலேருந்து என்ன செஞ்சுருக்கோம், ஆரம்பிச்சிருக்கோம். 2வது சனிக்கிழமை இளம் தாய்மாராக இருக்கிறவங்க அதில் கலந்துக்கோங்க. நான் வெளியே வேலைக்கு போகிறேன், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எனக்கு வர முடியல அப்படின்னு சொல்கிறவங்களும் என்ன செய்யுங்க, அந்த கூட்டத்தில் என்ன செய்யுங்க, கலந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு 2வது சனிக்கிழமையும் நம்மளுக்கு உபவாச ஜெபம் உண்டு. காலையில், சாயங்காலம் நம்மளுக்கு 5:30 மணிக்கு, மாலை 5:30 மணிக்கு நம்மளுக்கு இங்கே கூட்டம் நடக்கும். நீங்கள் அதில் கலந்து கொள்ள உங்களே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் நமக்கு சபை நம்மளுடைய குழுக்கள் ஒவ்வொரு தெருவுலையும் குழுக்களாக இணைந்து என்ன செய்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 4 மணிக்கு ஒவ்வொரு அந்தந்த இடங்களை பொறுத்து அவங்க டைம் வச்சு என்ன செய்கிறாங்க, கூடி ஜெபிக்கிறாங்க. அதுலேயும் நீங்கள் யாராவது போகாமல் இருப்பீங்கன்னா யார் வீட்டில் நடக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு அந்த ஜெபக்குழுவில் கலந்து கொண்டு ஜெபிக்க உங்களே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஜெபக்குழு நமக்கு பேராயர் அம்மா அவங்க பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு தெருவுலையும் ஜெபக்குழு இருக்கணும், பெண்கள் கூடி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தரிசனத்தோடு இந்த ஜெபக்குழுவை ஒவ்வொரு திருச்சபைகளில் என்ன செஞ்சுருக்காங்க, ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 4 மணிக்கு இல்லைனா டைம் என்னைக்கு எப்போன்னு கேட்டு யார் வீட்டில் வச்சு நடக்குன்னு சொல்லி விசாரித்து அந்த ஜெபக்குழுவில் போய் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் தெருவில் இருக்கிற குடும்பங்களுக்காக, திருச்சபைக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்க அந்த நேரத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, ஒதுக்கி கொள்ளுங்கள். நம்மளுடைய தேசத்துக்காக, தமிழ்நாட்டுக்காக நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக பெரிய காரியங்களை என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். அதனால் நம்ம கூடி என்ன செய்வோம், ஜெபிப்போம். இன்னும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இல்லை ஜெபக்கூடுகை நடக்கு. அப்படி உங்கள் வீட்டில் ஜெபக்கூட்டம் நடத்தணும், பெண்களாக ஜெபக்கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை 5:30 மணிக்கு உங்கள் வீட்டில் நாங்கள் ஜெபக்கூட்டம் நடத்துவோம். இல்லைன்னா நாங்கள் ஆலயத்தில் கூடி நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் அதுலேயும் என்ன செய்யலாம், கலந்து கொள்ளலாம். இப்படி நம்மளுடைய பெண்கள் ஐக்கிய சங்கம் முழுக்க ஜபத்தை மையமாக கொண்ட ஊழியமாக என்ன செய்யுது, ஒவ்வொரு திருச்சபைகளையும் என்ன செய்யுது, நடந்து கொண்டிருக்கு. நம்ம திருச்சபையில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு சபைகளையும் ஜபத்தை மையமாக வைத்து பெண்கள் ஐக்கிய சங்கம் என்ன செய்யுது, நடந்து கொண்டிருக்கு. அதனால் நீங்கள் கூடி ஜபிக்க வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்தை முதலாவது யார் ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முத்தம்மாள் தேவ சகாயம் அப்படிங்கிறவங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னால் ஜெபம், ஐக்கியம், சேவை.
சேவை செய்யவும் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு, அழைக்கிறவராக இருக்கிறார். ஒன்று கூடி வரும்போது ஒரு சில காணிக்கைகளை, சங்க காணிக்கை, இன்னும் காணிக்கைகளை நம்ம என்ன செய்கிறோம், சேர்த்து அதை வைத்து நம்ம ஊழியங்களுக்காகவும் இன்னும் யாருக்காவது உதவி தேவைப்படும் போது அதை நம்ம பயன்படுத்துகிறவர்களாகவும் என்ன செய்கிறோம், நம்ம இருக்கிறோம். இன்னும் நம்மளுடைய மேற்கு சபை மன்றம், நம்மளுடைய சபை, நம்முடைய சேகரம் வந்து மேற்கு சபை மன்றத்தில் இருக்குது. மேற்கு சபை மன்றத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை மாநாடு வந்து நம்மளுக்கு போன தடவை நமக்கு நல்லூரில் நடந்துச்சு. அந்த மாநாட்டிலையும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், நீங்கள் கலந்து கொள்ளலாம். அதே மாதிரி நம்மளுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் 3 நாட்கள் வந்து நம்மளுடைய திருமண்டலம் முழுவதும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் உள்ளவங்க சேர்ந்து நம்ம வந்து 3 நாள் மாநாடு நமக்கு திருநெல்வேலியில் நடக்கு. அதுலேயும் நீங்கள் முடிந்தவர்கள் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், கலந்து கொள்ளலாம். இன்னும் தலைவியர் பயிற்சி முகாம் நமக்கு மாதத்தில் 2 நேரம் ஐயரம்மாவாக இருக்கிறவங்களுக்கும், சபை ஊழியர் மனைவியாக இருக்கிறவங்களுக்கும், திருச்சபையில் பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கும் அது வந்து நடத்தப்படுது. செக்ரட்டரியாக ட்ரெஷரராக இருக்கிறவங்க தலைவியர் பயிற்சி முகாமுக்கு மாதத்தில் 2 நேரம் நாங்கள் என்ன செய்கிறோம், அதை வந்து நாங்கள் போயிட்டு வரோம். அதற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சபையில் நடக்கிற பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக முக்கியமாக என்ன செய்யுங்க, ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்கள் அந்தந்த கூடுகைகளில் கலந்து கொள்கிறதுக்கு பெண்களை என்ன செய்யுங்க, நீங்கள் அனுப்பி வைக்க உங்களே அன்பு கூட கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய குடும்பத்திற்கான பெண்களுக்காக ஆண்களும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்படி ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், பொறுப்பை அவர் தந்திருக்கிறார். பலவீன பாண்டமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்களிடத்துல அன்பு கூறுங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் அவர்களிடத்தில் அன்பு கூறுவோம். தொடர்ந்து ஊழியங்களில் அவர்களும் ஈடுபட ஆண்டவர் அவர்களுக்கு கிருபைகளை தரும்படி நாம் என்ன செய்வோம், ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜபங்களிலும் அவர்களை தாங்கிக் கொள்ளுவோம். இன்னும் நம்மளுடைய தரிசன பூமி பணி நம்ம அதை வந்து வாசிக்க கேட்டோம். தரிசன பூமிக்காக நீங்கள் காணிக்க கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்கிட்ட அணுகலாம். பில் புக் இருக்குது, அதை வந்து பில் போட்டு நாங்கள் வந்து தந்துடுவோம். தரிசன பூமிக்காக மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேராயரையா சொல்லியிருக்காங்க. அதற்காக நீங்கள் கொடுக்குறவங்க என்னிடத்துல என்ன செய்யலாம், நீங்கள் கொடுக்கலாம். இப்படி பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலமாக ஒவ்வொரு ஊழியங்களும் நம்முடைய திருமண்டலம் மூலமாக என்ன செய்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம எந்த தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்கள் ஞானவான்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டு பாட நம்ம கேட்டோம். அதுதான் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய இந்த வருஷத்தினுடைய கருத்து வசனமாகவும் என்ன செய்து இருக்குது. நம்மளுடைய இந்திய தேசத்தில் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப மிகவும் ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2% தாண்டி என்ன செய்யலையா, நம்மளுடைய கிறிஸ்தவர்கள் சதவீதம் தான் போகலை அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுகிறோம். எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மிஷினரிகள் வந்து நம்மளுடைய இடத்துல என்ன செஞ்சாங்க, அவங்க எல்லாத்தையும் விட்டு நம்ம இடத்துல வந்து அவர்கள் ஊழியம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். அவர்கள் நம்மிடத்துல விட்டு போன பொறுப்பை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. ஆண்டவர் இந்த வருஷத்தில் பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலமாக இந்த தலைப்பை நமக்கு என்ன செஞ்சுருக்காரு, ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான். இதுதானே ஆண்டவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்காகவும் நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி என்ன செஞ்சுருக்கோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய ஆலயத்தில் நம்ம வந்து கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி நம்ம ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவருடைய பணியும் ஆத்தும ஆதாயம் செய்யணுங்கிற பணியை ஆண்டவர் நம்முடைய கரங்களில் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். ஒரு விசை நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்பா, அம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, சோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் உடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வரவும் பெண்கள் ஞாயிறை ஆசரிக்கவும் எங்களுக்கு உதவி செஞ்சீங்கப்பா. அம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, சோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் கேட்கிற சத்தியங்கள் அப்பா கிரியை செய்யும்படி அப்பா நீங்கள் கிருபை கொடுக்க வேணுமா கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல அப்பா கேட்கிற ஒவ்வொருவருடைய செவிகளையும் அப்பா நீங்கள் திறந்து கொடுக்க வேணுமா கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரம் முழுவதையும் அப்பா உங்களுடைய கரத்திலே நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ரூத் 1வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ரூத் 1வது அதிகாரம். ரூத் 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நமக்கு நல்லா தெரியும். இப்படி தானே ரூத்தனுடைய காரியங்கள் நமக்கு நல்லா தெரியும். ரூத் வந்து எந்த தேசத்து பெண்ணாவா? மோவாப் தேசத்து பெண் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். மோவாப் தேசம்
ஒரு புறஜாதியாருடைய தேசமாக என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. அந்த புறஜாதியாருடைய தேசத்தில் இருந்து வந்த அந்த மோவாபிய ஸ்திரியானிய ரூத்தினுடைய பேரில் ஒரு புஸ்தகம் என்ன செய்யுது பைபிளில் இருக்குது. பழைய பாட்டின் காலத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை மட்டும்தான் அவர் அவருடைய பிள்ளைகளாக என்ன செஞ்சார் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். யாரை மட்டும்தான் அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டார்? இஸ்ரவேல் மக்களை மட்டும்தான் அவர் அவருடைய பிள்ளைகளாக என்ன செஞ்சார் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் மக்கள் அல்லாத எல்லாரும் யாரு தான்? புறஜாதி பிள்ளைகள் தான். அப்போது அந்த புறஜாதி பெண்ணாகிய அந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தினுடைய பேரில் ஒரு பைபிள் புஸ்தகமே என்ன செஞ்சிருக்கு நமக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி அந்த ரூத் என்ன செஞ்சா அப்படின்னு சொல்லி அதை தான் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய அந்த பிறப்பு பட்டியல்லையும் ரூத்தினுடைய பேர் இடம்பெறுகிறத நம்ம என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். ரூத்துக்கும் போவாஸுக்கும் பிறக்கிற ஓபேத் அவர் தாவீதுக்கு தாத்தாவாக என்ன செய்கிறாரு இருக்கிறாருன்னு சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவருடைய அந்த பிறப்பு பட்டியல்லையும் அவருடைய பேர் இடம்பெறுகிறத நம்ம பார்க்குறோம். இந்த ரூத்து அப்படி என்ன செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நம்ம போன வாரம் நம்ம திருவசனம் சொல்ல கேட்டிருப்போம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி அவ சொன்னான்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இந்த ரூத்து சரித்திரத்தை நம்ம வாசிக்கும் போது நீங்கள் முதல்லேருந்து வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேலை விட்டு மோவாப் தேசத்துக்கு யார் வந்தா? எலிமலைக்கு. அந்த எலிமலைக்களுடைய மனைவியின் பெயர் நகோமி. 2 குமாரரோடு கூட அவள் என்ன செய்கிறா? மோவாப் தேசத்துக்கு வருகிறான்னு சொல்லி பார்க்குறோம். அங்கே அவள் தன்னுடைய கணவனையும் 2 பிள்ளைகளையும் என்ன செஞ்சுட்டா? இழந்து போயிருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். அந்த நகோமியோட ஆதரவாக ரூத் என்ன செய்கிறா? திரும்பவுமாக இஸ்ரவேல் தேசத்துக்கு வருகிறதையும் அந்த நகோமி ஆசீர்வதிக்கப்படுகிறதையும் ரூத் ஆசீர்வதிக்கப்படுகிறதையும் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இதை வாசிக்கும் போது நம்மளே நினைப்போம், என்னடா கணவன் இறந்து போயாச்சு, 2 பிள்ளைங்களும் இறந்து போயாச்சு, நகோமி என்ன செய்கிறா? தனியாக இனி மாறாள்னு அலைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவள் என்ன செய்கிறா? அவள் வேதனையோடு என்ன செய்கிறா? அந்த இடத்துக்கு அவள் திரும்பி வருகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த இடத்துலையும் ஆண்டவர் ஒரு புது வாழ்க்கையை என்ன செய்கிறாரு? நகோமிக்கும் ரூத்துக்கும் என்ன செய்கிறாரு? அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு வேளை அந்நிய தேசத்து பெண்ணாகிய இருந்த அந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்துக்கும் ஆண்டவர் ஒரு அடைக்கலத்தை என்ன செய்கிறாரு? அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய ஆண்டவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் அவராலே கிடைப்பதாக அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்படி நிறைவான பலனை அந்த ரூத் பெற்றுக்கொண்டாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எப்படி அந்த அந்நிய பெண்ணாகிய ரூத் நிறைவான பலனை பெற்றுக்கொண்டா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளுடைய இந்த காலங்களுக்கு ஏற்றவாறு நம்மளுடைய ஆண்டவர் 2 தீமோத்தேயுல நம்ம வாசிக்கிறோம், எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவே ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? தன்னுடைய உயிரை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது எல்லாரும் ரட்சிக்கப்பட தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஜீவனை கொடுத்தார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சுருக்காரு? முன் குறித்திருக்கிறார். அப்படி தானே? ஆண்டவர் முன் குறிக்காமல் இந்த இடத்துல யாராலையும் என்ன செய்ய முடியாது? உட்கார முடியாது. அவர் உங்களை எல்லாரையும் நம்முடைய பிள்ளைகளாக என்ன செஞ்சுருக்காரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகத்திலே உட்கார்ந்துருக்கிற பாக்கியத்தை நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? பெற்றிருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் நம்மளை என்ன செய்கிறோம்? இஸ்ரவேல் மக்களுக்கு ஒப்பாக நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? சொல்லிக்கிறோம், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நான் ஏசப்பாவுடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் கிறிஸ்தவல் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம சொல்லிக்கிறோம். இந்த இஸ்ரவேலில் இருந்து இந்த எலிமலைக்கு என்ன செஞ்சான்? அவன் மோவாப் தேசத்துக்கு போனான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒரு சில நேரங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற அந்த பாக்கியத்தை விட்டு ஆண்டவர் அருவருக்கிற மோவாபு ஆண்டவர் அருவருக்கிற தேசம் அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. அருவருப்பான காரியங்களை நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்? செய்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் நீங்கள் முதல்ல வாசி பார்த்தீங்கன்னா, அங்கே பஞ்சம் உண்டானதுனால அவர் எங்கே போயிட்டாராம்? மோவாப் தேசத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு பஞ்சம் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் குறைவுகள் ஏற்படுதா இல்லையா? நமக்கு குறைவுகள் உண்டு. சில நேரங்களில் நம்ம குறைவுபடுகிறோம், சில நேரங்களில் சில பிரச்சனைகள் நமக்கு வருது. அப்படி வருகிற நேரத்தில் நம்ம உடனே மோவாப் தேசத்துக்கு ஓடி போயிடலாமா? ஆண்டவர் அதை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? அனுமதிக்கவே மாட்டார். நிறைய நேரங்களில் நமக்கு குறைவுகள் வந்த உடனே நம்ம உடனே ஓடி போகிறோம். எங்கே போகிறோம்? ஒன்று, ஏதாவது நிறைய கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு விக்கிரகங்களுக்கு பின்பாக ஓடி போகிறத நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். ஏதாவது ஒரு கயிறை வாங்கி கெட்டிக்கிடலாமா?
ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிடலாமா? ஒரு பண பற்றாக்குறை வரும்போது ஏதாவது ஒன்று செஞ்சு அதை சமாளிச்சிடலாமா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு நம்ம அதை சமாளிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி நம்மளும் நினைக்கிறவர்களாக என்ன செய்கிறோம்? நம்ம இருக்கிறோம். அநேக நேரங்களில் நம்மளுடைய கிறிஸ்தவம் பரம்பாமல் இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். நமக்கே நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசம் என்ன செய்யாது? கிடையாது. நம்மளை நம்ம என்ன செய்கிறோம்? மற்ற தேவர்களை நோக்கி ஓடுகிறவர்களாக, பணத்தை நோக்கி ஓடுகிறவர்களாக, மற்ற காரியத்தை நோக்கி ஓடுகிறவர்களாக நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கோம். அப்போ நம்ம எந்த ஆத்மாவை என்ன செய்ய முடியாது? ஒரு நாளும் ஆதாயப்படுத்தவே என்ன செய்ய முடியாது. அப்போது நம்ம முதல்ல சரியாக வேண்டிய காரியம், நமக்கு ஒரு குறைவு உண்டாகும் போது, ஒருவேளை நான் பெரிய வீட்டில் இருந்தேன், இப்போ ரொம்ப சின்ன வீட்டுக்கு போயிட்டேன், அதனால் நான் இந்த தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட சாக்கு சொல்லவே என்ன செய்ய முடியாது. நம்ம நிதானித்து பார்ப்போம். நிறைய நேரங்களில் நம்மளுடைய பிள்ளைகளும் நம்மளுடைய வாலிபர்களும் ஆலயத்திற்கு வர முடியாத சூழ்நிலைகள், அநேக நேரங்களில் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆலயத்திற்கு வர முடியாத போகிற சூழ்நிலைக்கு நம்மளே என்ன செஞ்சிருந்தோம்? காரணமாகிருந்தோம். நம்ம ஆண்டவர் மேலே நமக்கே என்ன செய்யல? விசுவாசம் இல்லை. அநேக நேரங்களில் அந்த விசுவாசத்தை விட்டுட்டு என்னுடைய ஆண்டவர் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அப்படி தானே? நம்மளுடைய தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் சர்வத்தையும் படைத்தவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இந்த உலகத்தில் என்ன செய்யாது? கிடையாது. விக்கிரகத்துக்கு அந்த வல்லமை கிடையாது. நம்ம ஆண்டவர் அவ்வளோ வல்லமை உள்ளவராக என்ன செய்கிறாரு? அவர் இருக்கிறார். ஆனால் அநேக நேரங்களில் நம்ம ஆண்டவரை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு காரியத்திற்கு பின்பதாக நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஓடி போகிறவர்களாக இருக்கிறோம். 1 தீமோத்தேயு 6:10 பார்த்தீங்கன்னா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். பண ஆசையினாலே அநேக பேர் ஆண்டவரை விட்டு விலகி போய் அநேக வேதனைகள்னால தங்களை என்ன செஞ்சுருக்கிறாங்களோ? உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கு நாம் என்ன செய்வோம்? நிதானித்து பார்ப்போம். ஒரு குறை வரும்போது ஆண்டவர் கண்டிப்பாக என்னை ஒரு நாள் என்ன செய்வார்? அவர் சந்திப்பார். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை, யோபுவுக்கு சோதனை வந்துச்சு, ஆனால் திரும்பவும் அவர் 2 மடங்கு என்ன செஞ்சுட்டான்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அப்படி நம்மளுடைய ஆண்டவரால் திரும்பவும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க என்ன செய்யும் முடியும். ஆண்டவரை விட்டு ஒரு நாளும் நாம் விலகி போகிறத ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? விரும்ப மாட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 2வது நம்ம பார்க்கும்போது அவள் மோவாப் தேசத்திற்கு ஓடி போகிறத நம்ம பார்க்குறோம். மோவாப் தேசத்துக்கு ஓடி போகிறத பார்க்குறோம். மோவாப் தேசம் ஆண்டவர் அருவருக்கிற ஒரு தேசமாக என்ன செஞ்சிச்சு? இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் அருவருக்கிற ஒரு தேசமாக மோவாப் தேசம் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கும் ஆண்டவர் அருவருக்கிற அநேக காரியங்களை கிறிஸ்தவர்களாக நாம் கடைபிடிக்கிறவர்களாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். நம்ம மத்தேயு 15:19, மார்க் 7வது அதிகாரம் 21, 22 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, ஏசப்பா இதெல்லாம் தீட்டான காரியங்கள், இதை நீ செஞ்சன்னா நீ அருவருக்கப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாரு? சொல்லுகிற காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். பொல்லாத சிந்தனை, கொலைபாதகம், விபச்சாரம், வேசித்தனம், பொய் சாட்சி, தூஷணம், பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காமவிகாரம், வன்கண், பெருமை, இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தீட்டான காரியங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களாக, இதன் மூலமாக ஆதாயத்தை தேடுகிறவர்களாக நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். ஆதாயத்திற்காக ஊழியம் செய்யக்கூடாதுன்னு வேதத்தில் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். சில நேரங்களில் ஆதாயத்திற்காக நிறைய காரியங்களை செய்கிறவர்களாக என்ன செய்கிறோம்? நம்ம இருக்கிறவர்களாக இருக்கிறோம். ரோமர் 13வது அதிகாரம் 9-10 வசனம் யாராவது வாசிங்க. ரோமர் 13வது அதிகாரம் 9-10 வசனம். இதில் பார்த்தீங்கன்னா, அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற கட்டளைகளில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம்.
புதிய ஏற்பாட்டிலையும் ஏசப்பா தீட்டான காரியங்கள்னு சொல்லி இந்த காரியங்களை நம்ம சொல்லப்பட்டிருக்கதை பார்க்குறோம். ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் அநேக நேரங்களில் இந்த அருவருப்பான காரியங்களை நம்மோடு கூட வைத்திருக்கிறவர்களாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அதனால் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியாத சூழ்நிலைகளில் என்ன செஞ்சுருக்கோம், நிறைய நேரங்களில் தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதில் பார்க்குறோம் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கான். அன்பு இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட பாவங்களை நம்ம என்ன செய்ய மாட்டோமா, நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஏசப்பா அன்பாகவே இருக்கிறார், நமக்கு தெரியும். அவர் அன்பினாலே நம்ம எல்லாரையும் ரட்சிப்பதற்காக அவர் தன்னுடைய மேன்மையை விட்டு இந்த பூமிக்கு அவர் வந்தார், நமக்கு நல்லா தெரியும். அவர் அன்புள்ளவராக இருக்கிறார், நமக்கு நல்லா தெரியும். நம்மளும் அவரை போல் அன்புள்ளவர்களாக இருக்க நம்மை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் அன்புள்ளவர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்ட பாவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோமா, விலக்கி காத்துக்கொள்வோமா. அன்பு இருந்தால் கொலை செய்ய மாட்டோம், அப்படி தானே? அன்பு இருந்தால் இந்த பாவங்கள்லாம் நம்ம இடத்துல என்ன செய்யாதான், காணப்படாது அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறத பார்க்குறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்களாக நாம் இந்த எளிமலைக்கு இஸ்ரவேல் தேசத்தானாக இருந்தான். அவன் பஞ்சம் உண்டான காலத்தில் அவன் அங்கே இருந்து மோவாம் தேசத்துக்கு வருகிறத பார்க்கிறோம். அநேக நேரங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நமக்கு குறைவுகள் உண்டாகும் போதோ ஏதோ ஒரு சூழ்நிலைகளையோ ஏதோ ஒரு காரணத்தையோ நாம் காட்டி ஆண்டவர் அருவருப்பான காரியங்களுக்குள்ள நாம் சிக்கிக் கொள்ளுகிறதுனால அநேக நேரங்களில் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியாதவர்களாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்களுடைய ஆத்துமாக்கள் செத்து போனதாக என்ன செய்யுது, காணப்படுகிறதாக அநேக சூழ்நிலைகள் இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்கும்போது 2 குமாரர்களும் என்ன செஞ்சுட்டாங்களாம், மரித்து போனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 2 குமாரர்களும் மோவாப் தேசத்திலே தங்களுக்கு என்ன செஞ்சாங்களாம், பெண் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் என்ன செய்கிறோம், நம்ம வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 6:14 பார்த்தீங்கன்னா அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருங்கள், நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனால் பவுல் ஒரு ஆலோசனையை என்ன செய்கிறாரு, சொல்லுகிறவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 7:12 பார்த்தீங்கன்னா மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல நானே சொல்லுகிறதாவது, சகோதரனுடைய மனைவி அவிசுவாசியாக இருந்தும் அவனுடைய வாசமாக இருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். நீ 16வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பாயோ இல்லையோ உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, சொல்லுகிறத பார்க்குறோம். இன்னும் 1 பேதுரு 3:1-2 வசனங்களில் பார்த்தீங்கன்னா மனைவியின் நடக்கையினாலே வசனத்தை கை கொள்ளாத கணவர்களும் ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்குறோம். 1 பேதுரு 3:1-2 வாசிக்கும்போது நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற கட்டளைகளில் முதலாவது கட்டளைன்னு பார்த்தீங்கன்னா என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் கட்டளை. ஏன் ஆண்டவர் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், சாலமோன் எதனால் ஆண்டவரை விட்டு விலகி போனான்னு நமக்கு நல்லா என்ன செய்யும் தெரியும். சாலமோன் அந்நிய பெண்களை திருமணம் செய்து கொண்டதுனால தேவனை வணங்குவதை விட்டு என்ன செஞ்சுட்டான், வழி விலகி போயிட்டான் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்நிய பெண்களை நீங்கள் திருமணம் செய்யும்போது அவர்கள் உங்களை வழி விலகி போக என்ன செய்வாங்க, பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இந்த காரியத்தில் ஆண்டவர் நம்மை கவனமாக இருக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். நிறைய நேரங்களில் இந்த காரியத்தில் நம்ம விழுந்து போகிறவர்களாக என்ன செய்கிறோம் இருக்கிறதை பார்க்குறோம். நிறைய நேரங்களில் என்ன செய்கிறோம், ஆண்டவர் இன்னும் நிறைய காரியங்களை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், திருச்சபைகளில் இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே என்ன செய்யாதீங்க, கலந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை வேதத்தில் என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம். நிறைய நேரங்களில் அந்நிய பெண்களை திருமணம் பண்ணும்போது ஆண்டவரை விட்டு விலகி போகிறவர்களாக என்ன செய்கிறோம் காணப்படுகிறது போல புளித்த மாவான காரியங்கள் சபைகளில் நிறைய நேரங்களில் இருக்குது. கொஞ்சம் புளித்தமாக என்ன செஞ்சிருமா, மாவு முழுவதும் என்ன செஞ்சிருமா, புளிக்க பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், நம்ம நிறைய வசனங்களை வேதத்தில் வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனையாவது பொருளாசிரியக்காரனையாவது விக்கிரக ஆராதனைக்காரனையாவது உதாசன வெறியனாவது கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோட கலந்திருக்கக்கூடாது, அப்படிப்பட்டவன் கூட புசிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறத பார்க்கிறோம். இன்னும் கலாத்தியர் 6:1 பார்த்தீங்கன்னா, சகோதரரே ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள், ஆனாலும் நீங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்தும் எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்லி நம்ம அதில் வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம்.
பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். விதத்தில் சங்கீதம் 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இன்னும் 2 தெசலோனிக்கர் 3:6 பார்த்தீங்கன்னா, ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் விட்டு விலகு அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இன்னும் 2 தெசலோனிக்கர் 3:14 வாசிங்கன்னா, நான் இந்த நிருபத்தில் அவங்களுக்கு சொல்கிறேன், வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களை விட்டு என்ன செய்யுங்க, விலகுங்க. அவங்க வெட்கப்படும்படி அவர்களை விட்டு என்ன செய்யுங்க, விலகுங்க. ஆனாலும் அவர்களை சத்ருவாக என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, சகோதரனாக என்ன செய்யுங்க, புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுத்த வேத வாக்கியங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, யாரையும் சத்துருவா என்ன செய்யாதீங்க, நினைக்காதுங்க. அவங்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபிங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். உனக்கு சத்துருவா இருக்கிறவனுக்காக நீ என்ன செய்யி, ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அதை நம்ம மனதில் வைத்துக்கொள்ளுவோம். யாரையும் சத்ருவாக நம்ம என்ன செய்ய வேண்டாமா, என்ன வேண்டாமா, அவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் நம்மை ஏவுகிறவராக இருக்கிறார். அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், இப்படிப்பட்ட காரியங்கள்னால நம்மளுடைய ஆத்துமாக்களை இழந்து போகிறவர்களாக நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியாத நிலையில் நாம் இருக்கிறவர்களாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். இந்த எலிமலைக்கு பஞ்ச நேரத்தில் அங்கேருந்து அவன் மோவாப் தேசத்துக்கு வருகிறத பார்க்குறோம். ஒருவேளை நமக்கு குறைவுபட்டாலும் ஆண்டவருடைய பிள்ளையாக இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு வேதத்திலே வாசிக்கிறோம், எனக்கென்று கொஞ்சம் ஜனங்களை நான் என்ன செஞ்சுருக்கேன், வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி தானே இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாக இருக்கிற மக்களை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் ஆண்டவருக்கென்று உறுதியாக எதுலேயும் விழமாட்டேன்னு சொல்லி உறுதியாக இருக்கிற ஜனங்களை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட உறுதியை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக என்ன செய்கிறாரு, இருக்கிறார். இன்றைக்கும் எத்தனையோ காரியங்கள் நம்மை நெருக்கும் விதமாக நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமாக ஆண்டவருடைய பிள்ளையாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் உறுதியாக இருக்கிற அநேக கிறிஸ்தவர்களை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு தீர்மானத்தோடு என்ன செய்வோம், நம்ம போவோம். ஆண்டவருடைய பிள்ளையாக அழைக்கப்பட்டிருக்கிற நான், எனக்கு குறைவுகள் உண்டானாலும் உங்களை தவிர நான் எங்கேயும் நான் என்ன செஞ்சிட மாட்டேன், நான் போக மாட்டேன். இந்த வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பாட்டி முருங்கை மரத்தில் முருங்கைக்காய் காய்க்கலன்னு சொல்லி ஐயா கூட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குருவாண்டவரை என்ன செஞ்சாங்களாம், ஜோம்னை வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்களாம். ஐயாவும் ஜோம்னிட் போயிட்டாங்களாம். பக்கத்து வீட்டில் இருக்கிற பாட்டி கேட்டாங்களாம், என்ன உங்கள் வீட்டுக்கு ஐயா ஜோம்னிட் போகிறாங்கன்னு கேட்டாங்களாம். அப்போது அந்த இப்படி முருங்கை மரம் காய்க்க மாட்டேக்கு, அதான் ஐயாவை கூப்பிட்டு ஜோம் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பாட்டி சொன்னாங்களாம், ஒரு செருப்பை கட்டி போடு, விளக்கு மாதிரி கட்டி போடு, தன்னால் என்ன செஞ்சிடும், காய்ச்சிரும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது நம்மளுடைய நிறைய நேரங்களில் நம்மளுடைய விசுவாசம் என்ன செய்யுது, இப்படி தான் இருக்குது. நம்ம ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுறோம், ஆனால் வேறு ஏதாவது ஒரு வழி என்ன செஞ்சிருந்தோம், நம்ம தேடிக்கணும். நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுடைய விசுவாசம் யார் மேலே இருக்குதுன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், ஒரு நேரம் நம்ம சிந்தித்து கொள்ளுவோம். என்னுடைய மகிமையை நான் விக்கிரகத்துக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அவருடைய மகிமை அவருக்கு தான். அவரிடத்துல ஜெபம் பண்ணும்போது அவரிடத்துலேருந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். அவருக்கு நம்ம மகிமையை செலுத்த நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த காரியத்தை நம்ம என்ன செய்வோம், மனதில் வைத்துக்கொள்வோம். சில நேரங்கள் குறைவுகள் நமக்கு உண்டாகிறது. ஆனாலும் அந்த குறைவுகள்னால நம்ம அந்நிய தேவர்களை தேடியோ பணத்தின் பின்னாலேயோ ஏதோ ஒரு காரியத்தின் பின்னாலேயோ நம்ம போவதை நம்ம என்ன செய்வோம், நம்ம தவிர்த்து கொள்ளுவோம். அப்போது நம்ம ஆத்துமாக்களை நம்மளால் ஆதாயம் செய்ய முடியும். ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் அருவருக்கிற அநேக காரியங்களை நமக்குள்ளே வைத்திருக்கிறவர்களாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். கொஞ்சம் புளித்தமாக மாவு முழுவதும் என்ன செஞ்சிருமா, புளிப்பாக்கிறோன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனாலும் சத்ருவாக நினைக்காமல் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறத பார்க்குறோம். ஆண்டவருடைய அந்த வழியிலேருந்து நம்மளையும் வழி விலகி செய்கிற காரியங்களை விட்டு நம்ம என்ன செய்வோம், நம்ம கடைசி காலமாக இருக்குது. அப்படி தானே ஆண்டவர் விழித்திருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் நமக்கு அநேக நேரத்தில் அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். விழித்திருங்கள், எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு நிறைய நேரங்களில் பைபிளில் நம்ம வாசிச்சிட்டே இருக்கோம். கடைசி காலமாக இருக்குது, விழித்திருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போது நம்மளும் விழித்திருந்து நம்ம ஆத்மாவை நம்மளை என்ன செய்வோம், காத்துக்கொள்ளுவோம். ஆண்டவரிடத்தில் அநேகரை நாம் அவரிடத்தில் சேர்க்கிறவர்களாக நம்ம என்ன செய்வோம், நம்மளை நிலைநிறுத்தி கொள்ளுவோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது இந்த நகோமி
இஸ்ரவேல் தேசத்தில் ஆண்டவர் மக்களை சந்தித்தார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறா, கேள்விப்படுகிறா அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். நம்ம எஸ்தர் 1ஆவது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் தேசத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை சந்தித்தார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறா, அவள் கேள்விப்பட்டு திரும்பவுமாக இஸ்ரவேல் தேசத்திற்கு போகிறதற்கு அவள் என்ன செய்கிறா, ஆயத்தமாகிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை கண்டிப்பாக என்ன செய்வார், அவர் ஒரு நாள் சந்திக்கிறவராக இருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்கு என்ன செய்யணும், உறுதியாக இருக்கணும். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. ரோமர் 8:32 பார்த்தீங்கன்னா, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அவருடைய சொந்த குமாரனையே நமக்கு கொடுத்தவர் மற்ற எல்லா காரியத்தையும் நமக்கு கொடுக்காம நமக்கு இருப்பாரா? இருக்கவே மாட்டார். என்ன, கண்டிப்பாக இஸ்ரவேல் மக்களை அவர் ஒரு நாள் சந்தித்தது போல நம்முடைய குறைவுகள்லையும் அவர் நிறைவான ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக ஒரு நாள் என்ன செய்வார், தருவார். அது வரைக்கும் பொறுமையாக அவருடைய பிள்ளைகளாக நம்மளை என்ன செய்வோம், நம்மை நிலைத்து கொள்வோம். சோதனைகள் வரும்போது அதை ஜெயிக்கிறவர்களாக நம்ம என்ன செய்வோம், நம்மளை உறுதிப்படுத்திக் கொள்கிறவர்களாக நாம் இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தில் அவங்களை சந்திச்சாருன்னு சொல்லி கேள்விப்பட்டு அவர் திரும்பவுமாக இஸ்ரவேல் தேசத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்கிறா, முடிவெடுக்கிறத பார்க்குறோம். இவ்வளவு நாளும் அவள் தன்னுடைய கணவரோடு பிள்ளைகளோடு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆண்டவர் அருவருக்கிற ஒரு தேசத்தில் என்ன செஞ்சா, குடியிருந்தா. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை சந்திச்சாருன்னு கேள்விப்பட்டு அவள் திரும்பவும் என்ன செய்கிறா, முடிவெடுக்கிறா. நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய இஸ்ரவேல் தேசத்திற்கு நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறா. அதற்கப்புறம் அவளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு சொல்லி நமக்கே நல்லா என்ன செய்யும் தெரியும். அது வரைக்கும் அவளுக்குள்ளே அந்த இருந்த சாபங்கள், அவளுக்குள்ளே இருந்த கசப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அவளுக்கு ஒரு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நகோமிக்கு ஆண்டவர் கொடுத்தாரா, கொடுக்கலையா? கொடுத்தாரு. அப்படி தானே இன்றைக்கும் நம்ம ஒரு தீர்மானத்தை நம்ம செய்வோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் நான் விலக்கி திரும்பவுமாக உம்முடைய பிள்ளையாக என்னை என்ன செய்கிறேன், ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம திரும்பவுமாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம கொண்டு செல்கிறவர்களாக நாம் இருப்போம். இந்த நகோமி திரும்பவுமாக போகும்போது 2 மருமகளும் அவளோடு கூட நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அவன் சொல்கிறா, எனக்கு விரோதமாக கர்த்தருடைய கை என்ன செய்யுது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறத வாசிக்கிறோம். எனக்கு விரோதமாக ஆண்டவருடைய கை இருக்குது. ஏன் ஆண்டவருடைய கை அவளுக்கு விரோதமாக இருந்துச்சு? அவள் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு என்ன செஞ்சிட்டா, மோவாப் தேசத்திற்கு அவள் வந்திருக்கிறவர்களாக இருக்கா. அவள் சொல்கிறா, ஆண்டவருடைய கை எனக்கு விரோதமாக இருக்குது, அதனால் உங்களால் எனக்கு மிகுந்த விசனமாக இருக்கும், நீங்கள் என்ன செஞ்சுருங்க, உங்கள் இடத்துக்கே திரும்ப என்ன செஞ்சுருங்க, போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஆனால் ஒரு பால் அவன் என்ன செஞ்சிட்டா, அவன் தன்னுடைய தேவர்களிடத்திற்கும் தன்னுடைய ஜனத்திடத்திற்கும் அவன் என்ன செஞ்சிட்டா, திரும்பவுமாக போயிட்டான்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் ரூத்தோ ஆண்டவரை உறுதியாக என்ன செஞ்சிட்டா, பற்றி கொண்டா. நகோமி என்ன செஞ்சுக்கிட்டா, அவள் உறுதியாக பற்றி கொண்டா. நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே தான் நானே என்ன செய்வேன், வருவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொன்னான். நான் நினைக்கிறேன், ஒரு வேளை மோவாப் தேசத்து ஸ்திரீகளுக்கும் இந்த இஸ்ரவேல் தேசத்து பெண்ணாகிய இந்த நகோமிக்கும் கண்டிப்பாக ரூத் ஒரு வித்தியாசத்தை என்ன செஞ்சிருப்பா, பார்த்துருப்பா. என்னுடைய மக்களை போல இல்லை, எங்கள் தேவர்களை போல இந்த தேவன் என்ன செய்யலை, இல்லை, அவர் வித்தியாசமானவராக இருக்கிறார், அவர் சர்வ வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறான்னு சொல்லி அவள் உண்மையிலே அவள் என்ன செஞ்சிருப்பா, கேள்விப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதான் அவள் சொல்கிறா, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். இன்றைக்கும் ஆண்டவரை அறியாத அநேக பிள்ளைகள் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுகிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறவர்களாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். இந்த ரூத் ஆண்டவரை அவள் மோவாப் தேசத்தில் அவள் பிறந்தவளாக இருந்தாலும் ஆண்டவர் அவளை இஸ்ரவேல் தேசத்துக்கு அவள் என்ன செஞ்சார், ஆசீர்வாதமாக அவளை என்ன செஞ்சார், அவள் கொண்டு வந்த. அவள் எடுத்த ஒரே ஒரு முடிவு தான், நான் என்ன செய்வேன், நான் இஸ்ரவேல் தேசத்திற்கு அந்த ஜனங்களோடு கூட நான் போவேன், அவங்களுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி அவள் எடுத்த அந்த ஒரு முடிவுனால ரூத் என்ன செஞ்சா, ஆசீர்வதிக்கப்பட்டாள் அப்படின்னு சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிக்கொள்கிற நாம் ஆண்டவருக்குள்ளே நம்மளை என்ன செஞ்சுக்கிடுவோம், நிலைநிறுத்தி கொள்ளுவோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மளை விட்டு விலக்கி மோவாப் தேசத்துக்கு நம்ம போகாமல் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவருக்குள்ளாக நம்மளை என்ன செய்வோம், நம்ம நிலைநிறுத்தி கொள்வோம். அந்த ரூத்தினுடைய சந்ததியில் ஆண்டவர் நமக்கு வந்தது நமக்கு நல்லா தெரியும். அதன் மூலமாக ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டதை நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். நம்ம உறுதியாக நிற்கும்போது ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை கண்டிப்பாக என்ன செய்வார், அவர் செய்கிறவராக என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை என்ன செய்வாரா, அவர் செய்கிறவராக இருக்கிறார்.
நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம கேட்கிறோம். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி யோவான் 8வது அதிகாரம் 47வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இன்னும் அவருடைய பிள்ளைகள் அவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறார்கள்னு சொல்லி வாசிக்கிறோம். யோவான் 3:20 வாசிங்க அப்படின்னு சொன்னால், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்டவரிடத்தில் அவர் பரிசுத்தம் உள்ளவராக அவர் இருக்கிறார்னு சொல்லி பார்க்குறோம். அவரிடத்துல இருள் இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். நம்மளுடைய கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு சில நேரங்களில் நம்ம ஒளியினிடத்தில் வருகிறதற்கு நாம் என்ன செய்கிறோம்? தாமதிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம், மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாக இருக்கிறதால் அவர் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இருளை விரும்பும்போது அது ஆக்கினை தீர்ப்பு நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. எலிமெலைக்கும் அவனுடைய 2 குமாரர்களும் மரித்து போகிறதை பார்க்கிறோம். ஆனால் நகோமியும் ரூத்தோ அவர்கள் காக்கப்பட்டார்கள், அவர்கள் ஆசீர்வாதமாக இருந்தாங்க, அவங்க மகிழ்ச்சியாக சமாதானமாக இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த ரூத் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். மோவாபிய ஸ்ரீயாக இருந்தாலும் அவள் வேத புத்தகத்தில் அவளுடைய பேர் இடம் பெறுகிறத நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கும் நம்மை உறுதிப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவரிடத்தில் ஒரு விசை நம்மை உறுதிப்படுத்திக் கொள்வோம். அப்பொழுது நம்ம அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண ஆண்டவர் நமக்கு அவர் நம்மை வழிநடத்துகிறவராக இருப்பார். தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் நாம் அவரை நோக்கி பார்த்து அவரிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். அப்பா பிதாவே, அன்பான தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, சோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த முழுவதையும் அப்பா நீங்கள் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, சோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற நாங்கள் அப்பா ஏசப்பாவுடைய பிள்ளைகள்னு சொல்லி நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். நாங்கள் கிறிஸ்தவர்கள்னு சொல்லி நாங்கள் சந்தோஷமாக சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் அப்பா எங்களுக்கு ஏதோ ஒரு குறைவுகள் உண்டாகும் போதோ, ஏதோ ஒரு காரியத்தினாலே உமக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களில், இருளின் காரியங்களில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறவர்களாக அநேக நேரங்களில் நாங்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்தில் எங்களை முழுவதுமாக நாங்கள் உடைய சமூகத்திலேயே ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களை முழுவதுமாக உடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். இந்த நகோமி இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்ப வந்தது போல ஒருவேளை நாங்களும் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு மோவாப் தேசத்துக்கு நாங்கள் பெயர்ந்திருப்போம்னு சொன்னால் இந்த நேரத்தில் உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. அப்பா எங்களை முழுவதுமாக உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நாங்கள் உண்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. உம்மாலே முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. அப்பா உம்மக்கென்று நாங்கள் எழும்பி பிரகாசிக்க நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. உண்மை குறித்து அநேகருக்கு சொல்லுகிறவராக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா நாங்கள் புதிய ஏற்பாடில் வாசிக்கிறோம், நீங்கள் மனதுருகி ஜனங்களை பார்த்து அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சோன்னு சொல்லி சொன்னதை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் தகப்பனே. அப்படியே இந்த காலகட்டத்தில் அறுப்பு மிகுதி தகப்பனே. அப்பா வேலையாட்களாக நாங்கள் எழும்பும்படி எங்களுக்கு நீங்கள் உதவி செய்வேன்மா கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. உறுதியாய் உண்மை பற்றி கொள்ள உடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க எங்களுடைய தேவன் பெரியவர் அப்படின்னு சொல்லி நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. நாங்கள் முதலாவதாக உண்மை முழுவதுமாக விசுவாசிக்க, மற்ற காரியங்களை பின்பற்றி நாங்கள் போகாதபடிக்கு உண்மை முழுவதுமாக பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வேன்மா கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த ரூத் உண்மை பற்றி கொண்டது போல அப்பா நாங்களும் உண்மை பற்றிக்கொள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வேன்மா கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் அப்பா எங்களை ஒவ்வொருவரும் இந்த கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்கள் வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் அப்பா எங்களுடைய பெண்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பெண்கள் அப்பா எங்களுடைய சபையின் பெண்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. என்னுடைய சபையின் பெண்கள் ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்கப்பா. தங்களுடைய குடும்பங்களுக்கு அப்பா ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஒவ்வொரு பெண்களையும் அப்பா நீங்கள் வழிநடத்த வேணுமா கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உங்களுடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தின் பெண்களையும் அப்பா உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு மீதும் அப்பா உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம் இருக்கட்டும் தகப்பனே. அப்பா நீங்கள் ஆசீர்வதித்து அப்பா அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களுடைய சபையின் பெண்களையும் அப்பா நீங்கள் ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்திக் கொள்ள வேணுமா கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்களுடைய சபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா எங்களை உம்முடைய பிள்ளைகளாக இணைத்து கொண்டிருக்கிறீங்க தகப்பனே. அநேகரை மண்டையிலே வழி நடத்துகிறவர்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்வேன்மா கூட ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் எங்களை விட்டு விலக்கி அநேக ஆத்துமாக்களை உமக்கென்று நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்வேன்மா கூட ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றும் கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதம் 117 பாடுவோம். முதலாவது பை காணிக்கை சேகரிக்கப்படும். அதைத் தொடர்ந்து நீங்கள் முன்பதாக வந்து
பெண்கள் ஞாயிற்குரிய தோத்திர காணிக்கைக்கு வரை படைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கீதம் 117 கர்த்தரையே போற்றியே வாழ்த்துது.
கடவோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராயிருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தேவரீர், இந்த ஆண்டு பெண்கள் ஞாயிறு ஆராதனை ஆசரிப்பதற்கு எங்களுடைய திருச்சபையின் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினருக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய், இரக்கத்திற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீர் திருமறையின் வரலாற்றிலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவரை சரித்திரங்களை படைக்கும்படிக்கு நீர் பெண்களை எடுத்து பயன்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய திருநெல்வேலி திருமண்டலத்தின் அஸ்திபார கல்லாக குளோரிந்தாள் அம்மையார் என்கின்ற ஒரு பெண்ணை நீர் பயன்படுத்தினீர். நாங்கள் ஆண்டவரை இதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவ்விதமாக ஆண்டவரே, இந்த காலகட்டங்களிலும் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைகள் வளர்ந்து பெறுவதற்கு கர்த்தாவே, எங்களுடைய பெண்கள் ஐக்கிய சங்கமாக ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்களின் சத்தங்களை கர்த்தர் கேட்டு பதில் தரும்படிக்கு நாங்கள் மன்றாடுகின்றோம். அப்பா ஆண்டவரே, இந்த ஆராதனைகளை பங்கு பெற்று நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. படிக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானம் தாரும். வேலை பார்க்கிற இடங்களிலே கர்த்தாவை மேன்மைப்படுத்தியருளும்படிக்கு நாங்கள் செபிக்கின்றோம். மேற்கல்விக்காக, வேலை வாய்ப்புக்காக, திருமண காரியங்களுக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, வீடு கட்டுவதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவரீர் நீர் நன்மையான ஈவுகளை பரத்திலிருந்து அருளி செய்தருளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுடைய சேகரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சேகர குருவானவரையா ஆண்டவரே, 7 சபைகள், அதனுடைய சபை ஊழியர்கள், ஆலய பணியாளர்கள், திருச்சபையின் மூப்பர்கள், 2 கல்வி நிறுவனங்கள், அதனுடைய ஆசிரிய பெருமக்கள், மாணவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய கரம் வைக்கப்பட்டு நாங்கள் இணைந்து ஆண்டவரை திருச்சபையின் பணியையும், கல்வி பணியையும், சமூக பணியையும் செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு அருள் செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலும் வந்து படைத்திருக்கக்கூடிய இந்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. இதை நம்முடைய திருச்சபையின் ஆண்டவரே பணிக்கென்று பயன்படுத்த கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா கூடுகைகளையும் இந்த ஆண்டிலும் கர்த்தர் சிறப்பாய் நடத்தி தரும்படிக்கு நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, ஞாயிறு பாடசாலை தேர்வுக்காய் ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமறையிலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்களை வெளிப்படுத்த கர்த்தர் அருள் செய்வீராக. அரசு பொதுத் தேர்வுக்காக, செய்முறை தேர்வுக்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுக்கு விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா, இந்த காலகட்டங்களில் சரீர பலவீனங்கள் ஆண்டவரை, மன உளைச்சல்கள் வராதபடிக்கு நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தருளும்படிக்கு நாங்கள் மன்றாடுகின்றோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த ஆராதனையில் வந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரே உம்மை நோக்கி பொருத்தனையோடு, கண்ணீரோடு, வேதனைகளோடு ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் பதில் தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு இணங்க ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்களை பரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களோடு நீர் வாரும், எங்களோடு தங்கீரும், எங்களோடு பயணித்தருளும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு நீர் கற்றுத்தந்து எங்களை வழிநடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் இந்த வாரத்தில் உமக்குரியவைகளை நாங்கள் செய்யும்படிக்கு உடைய தூய ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படிக்கு எங்களையே நாங்கள் தாழ்த்துகின்றோம். உடைய இரக்கமுள்ள பராமரிப்பு கிருபைக்கும் தூய பவுலின் ஆலை இறை மக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடர வேண்டும் என்று எங்கள் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரம தந்தையே, ஆமென். ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். தந்தை, மைந்தர், தூய ஆவியாராகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி என்றென்றைக்கும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவிகிதமாக நாம் எழுந்து நின்று கீதம் 185 பாடுவோம். கீதம் 185.
எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுத்த இந்த ஆராதனையும் எங்களுடைய ஆத்தும ஆதாய பணிகளும் மது சமூகத்தில் எப்பொழுதும் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இறை அமைதியோடு சென்று வாருங்கள்.